வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வஜ்ரவேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னடா கார்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்களா? ஆமாங்க, நாங்க ஒரு கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். எந்த கடை? ஐஸ்கிரீம் கடை. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சூடா இருக்குங்க எங்களுக்குமே. நம்ம ஒரு டெம்பரேச்சர் கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து காருக்குள்ளேயே எவ்வளவு காமிக்குது? 32. ஓ சரி சரி, வானிலை இருக்கே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல 32 டிகிரி மாதிரி இருக்கு. ஆனா ஃபீல்ஸ் லைக் 33. செம்ம வெக்க, கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு. அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதானே. ஓகே, நான் பேசலாமா? ஓகே. சில நண்பர்கள் வந்து என்னடா 33க்கு எப்படிங்க? எங்க ஊர்ல வந்து 102 103 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த 103 எல்லாமே வந்து செல்சியஸ் கிடையாதுங்க, அது எல்லாமே ஃபாரன்ஹைட். நாங்கள் பேசுறது எல்லாமே செல்சியஸ். இப்போ 103 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா தண்ணி கொதிக்கும். தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட்டே அதுதான். அப்படியே தண்ணிலாம் அப்படியே தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த இடத்துல நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபாரன்ஹைட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் செல்சியஸில் தான் வந்து உலகம் ஃபுல்லாக பேசும். அமெரிக்காவில் மட்டும்தான், யூஎஸில் மட்டும்தான் ஃபாரன்ஹைட் அப்படிங்கிறதே பயன்படுத்துவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்சியஸ் தான். இன்னுமே நாங்கள் எதை சொன்னாலுமே எல்லாமே செல்சியஸில் தான் இருக்கும். அது ஒரே ஒரு குறிப்பு. சரி, இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கிறனால நாங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு எங்கள் சூடை தணிக்க போகிறோம். நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இளநீ நொங்கெல்லாம் கிடச்சுன்னா 5-10 ரூபானாலும் கூட போட்டு வாங்கி இந்த நேரம் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. எங்களுக்கு இங்கே கிடைக்கல. இளநியாக இருந்தாலும் வெட்டி பார்த்தா உள்ள தேங்காவாக தான் இருக்கும். அதனால சரி எதுக்குடா அப்படின்னு இங்கேயே போயிட்டு நம்ம ஏதாச்சும் வாங்கி அப்படி சும்மா பேசலாம். நாங்கள் வந்து அப்படியே தோப்புக்கு போவோம். ஃப்ரெஷ்ஷாக இளநீ அப்படியே சக்கன்னு வெட்டி சீவி போட்டு குடிக்கூடாது, அப்படியே குடிக்கணும். ஆனா இவன மாதிரி சின்ன பசங்களுக்கு மட்டும் செம்புல ஊத்தி குடிக்கணும். சொல்லு. உண்மை வெளிச்சட்டை புளிக்கேசி. அதை குடிச்ச பிறகு அதை வெட்டி அதுக்குள்ள இருக்கிறத பருப்பா அதோட சாப்பிடுவே. சாப்பிடுங்க. என்னடா ரியாக்ஷன்? சாப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சாண்டா கிளாஸ் எந்த நாட்டுக்காரர் நீங்க நினைக்கிறீங்க? Turn right on 9th line. எந்த நாடு? அந்த சொல்லிட்டாங்களே, turn 9. சரி சரி, அவர் வந்து கெனேடியன். அவர் போட்டிருக்க உடுப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிகப்பும் வெள்ளையும். கனடாவோட கொடியிலையும் இருக்காது சிகப்பும் வெள்ளையும். சிவப்பு. எங்களுக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. அவர் கெனடியன். என்னடா இந்த மாதிரி போகும்போது வரும்போது நடுவில் இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் டாபிக் எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு இருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? எங்க நாங்களும் எவ்வளோ நாள் தான் நல்லவங்க மாதிரியே நடிக்கிறது. 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு இழுக்க முடியலப்பா. நீங்க 20 நிமிஷம் போடுங்கன்னு சொல்றீங்க. 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் போட்டால் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, அதான் கேட்குறீங்க. நாங்களும் இழுக்கணும் முயற்சி பண்ணிட்டு சும்மா அந்த ஷாட் இந்த ஷாட்னு போடாமல் ஏதாவது உருப்படியாக பேசுவோமே அப்படின்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கிட்டான் வச்சிரு. ஆமாம், இங்கே பாருங்க, ரோட்டில் ஏதோ வேலை ஓடிட்டு இருக்கு போல. அந்த பக்கம் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? எங்க வீட்டுல கரண்ட் போச்சு. எங்க தெரு முழுக்கவே கரண்ட் போச்சு. எங்க தெருவில் வந்து கரண்ட் போச்சு. இது கிட்டத்தட்ட எங்களுக்கு அமெரிக்கா வந்ததுல இருந்து இப்பதான் முதல் தடவை. யூஎஸ்லயும் சரி இங்க கனடாலும் சரி 5 வருஷத்துல இப்பதான். சரி, இப்போ அதை பத்தி வீடியோ பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பவர் இல்ல, கரண்ட் இல்ல. என்னடா சந்தோஷமா சொல்றானேன்னு பாத்தீங்களா? ஏங்க, நாங்க கனடாலயும் இருந்திருக்கோம், யூஎஸ்லயும் இருந்திருக்கோம். இந்த 5 வருஷத்துல இப்போதான் நாங்க வீட்டில் கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், அங்கே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எங்கிட்ட ஃபோனில் 2-3 ஃபோனில் லைட் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கோயம்புத்தூரில் யூபிஎஸ் இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கரண்ட் போச்சுன்னா 2-3 மெழுகு பற்றி ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த குட்டியோண்டு ஒரு ஃபோன் இருக்கும்ல, பட்டன் ஃபோன், அதில் குட்டியோண்டு டார்ச் இருக்கும். அந்த மேலே இருக்கிற பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணால் டார்ச் லைட்டாக நாங்கள் நோக்கியாவில். ஆமாம், அந்த இதில் இப்போது அதே மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு பவர் அவுட்டேஜ்ல இருக்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இது என்னன்னா எங்க வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பவர் அவுட்டேஜா இருக்கு. குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துடும் கண்டிப்பா. ரொம்ப நேரம்லாம் இருக்காது, பார்ப்போம். ஆனா இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை போட்டாலும் கரண்ட் இல்லை, இன்னும் வரல. பார்க்கலாம் எப்போ வருதுன்னு. யாரும் பயந்துடாதீங்க, அது ஒன்று தான். சும்மா இது ஒரு சின்ன வீடியோ. ஓமம். சரி நண்பர்களே, நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். வீட்டுக்கு வெளியே இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வெளிச்சம் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எங்களோட தெருவில் தான் கரண்ட் இல்லை. எங்கள் தெருவு தான், இந்த முழு தெருவுலையுமே கரண்ட்டே காணும். நிலா வெளிச்சம் மட்டும்தான். நிலா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னைக்கு வேறு
பானாமி இல்லைடா, பௌர்ணமி. இப்போ அந்த கரண்ட் போயிருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எங்களுக்கு கரண்ட் எப்போ வந்துச்சுன்னா நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் இல்லாமல் போயிடுச்சு. நாங்களும் என்னடா இவ்வளோ நேரம்லாம் இருக்காதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்துருச்சு கரண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே அந்த கரண்ட் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சுங்க. காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது ஒரு இமெயில் இருந்துச்சு. அந்த இமெயிலில் சாரிங்க கரண்ட் போயிடுச்சு. அந்த இமெயிலில் வந்து ஏன் கரண்ட் போயிடுச்சு, அந்த கரண்ட் பவர் கட் ஆனதுனால எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டது, எவ்வளோ நேரத்தில் சரியாச்சு, மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இமெயிலாக எங்களுக்கு வந்துடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஜாலியாக லைட்டை போட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதான். நைட் 1 மணிக்கு ஆடுவோமா? சரி முடிக்கணும்லடா. ஓகே ஓகே, பாவம் பையன். சரி நண்பர்களே, நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம். இதான் கடை. நாங்கள் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் தான் கதவுக்கு வந்துட்டோம். ஆமாம், தப்பான கதவுக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருக்கு. கனடாவோட போஸ்ட் பாக்ஸ். சரி நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ அந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். என்ன ஆர்டர் பண்ணனே தெரியல, வாங்கணும். காப்பிரைட் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அம்மா பயமா இருக்கு. அங்கே என்ன ஆகுதுன்னு தெரியல, இது டிசைனானு தெரியல, ஆனால் கடை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. பார்க்கவே காமெடியாக இருக்கு. கடை போட எதுவும் தெரியல, ஆனால் பார்க்க காமெடியாக சுற்றிக்கிட்டு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஏன் இந்த கடைக்கு வந்தோம்னா, கூகுள் மேப்ஸில் நாங்கள் பார்க்கும்போது கூகுள் சொல்லிச்சு இந்த மார்க்கம்ல இந்த கடை தான் இருக்கலே ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடை. அதான் நாங்கள் வந்திருக்கோம். Hi there. What can I get for you guys? Like charcoal ice cream or something like that? Sorry? Like charcoal ice cream? Chocolate? Charcoal. No, we don't. I'm sorry. Double scoop. Yes. This all for you guys? Yes. Yeah. ஒன்று ஒன்றும் கேட்குறாங்களா? Double on a waffle. He can cash you out down So there. I actually need 4. So I need butterscotch one, I need mango, chocolate, and then vanilla. Same regular size. So all doubles? Yes. So 4 doubles on waffle cones? Yes. On waffle cones. இதாங்க வெண்ணிலா, நிறைய வச்சுருக்காங்க. சரி நண்பர்களே, நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு காருக்குள்ளே ஏறியாச்சு. பாருங்கள், அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து வாங்கியாச்சு. இப்போது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வரையும் இருக்கணும், கடவுளை தான் வேண்டிக்கணும். சரி, ஆமாம், இப்போயே உருக ஆரம்பிக்குது. உருகிறதெல்லாம் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் என்னோடது, இவனோடது வெண்ணிலா. சரி, என்னோடது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு இப்பயே நான் சொல்லிடுறேன். நீ தானா? நான் சொல்லிடுறேன். இதான் என்னோடது, சாப்பிடுவோம். சாக்லேட் என்னப்பா, இவங்க சாக்லேட் வந்து ஒன்றும் ரொம்ப இனிப்பா அப்படிலாம் இல்லைங்க, ஸ்ட்ராங்காக லேசாக கசப்பாக இருக்குது. அது ரொம்ப சாக்லேட், பியூர் சாக்லேட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும். எதுனாலும் சரி, எனக்கு கொடுத்தா சாப்பிட்டா அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. ஆமாம், என்னோடது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் விற்பாங்கல்லங்க அதே மாதிரி தான் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஆமாம், இந்த சைஸுக்கு நான் ஐஸ்கிரீம் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதே இல்லை. செம்மையாக இருக்கு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு, பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் விட்ட வஜ்ரோட பிறந்தநாள் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அவனை அப்படியே வாழ்த்திட்டு அவனுக்கு வந்து நாங்கள் 200 ரூபா கொடுத்தோம். அந்த ரூபா கொடுத்தோன்னே சில நண்பர்கள் வந்து எப்படி நீங்கள் இந்தியன் ருபீஸை வந்து அப்ராட் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி இந்தியா விட்டு எடுத்துகிட்டு போகலாம், அது இல்லீகல், போலீஸில் கேஸ் போட்டுருவாங்க, போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி போயிடுவாங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறதுங்க. அது வந்து இல்லீகல்லாம் கிடையாதுங்க. 5 லட்சம் ரூபாய், அதாவது $10,000 கெனேடியன் மதிப்புக்கு இந்தியா ரூபா நீங்கள் லீகலாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வரதா இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் 5 லட்சம் ரூபா நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். 5 லட்ச ரூபா நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் தான். 5 லட்சத்தி எவ்வளவோ, 5,45,000 அப்படிங்கிற மாதிரி போகும். அவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் லீகலாக, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஐயோ
பேசவே முடியல அதனால. ஏன்னா நாங்கள் யூஎஸ்ல இருக்கும்போது நாங்கள் இந்தியாவிலேருந்து அங்கே போகும்போது நாங்கள் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இந்தியா போயிருந்தோம் இல்லையா, 3 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இந்தியா போயிருந்தப்போ அந்த 10,000 ரூபாய் தான் எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணோம். நாங்கள் போகும்போது டாக்ஸிக்கு பெட்ரோல் போடுறதும் நாங்கள் அங்கே ஏர்போர்ட்டில் சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே இந்தியன் ருபீஸ் தான் நாங்கள் செலவு பண்ணோம். ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறது தான். இப்போ எங்கிட்டையும் தான் இந்தியன் ருபீஸ் இருக்குது, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே போகும்போது ஏதோ ஒரு அவசரத்துக்கு தேவையான ஏர்போர்ட்டில் பயன்படுத்துறதுக்காக ஒரு சேஃப்டிக்கு, அவ்வளோதான். வேறு உங்களுக்கு தண்ணி வாங்கணும்னா இந்த மாதிரி டாலர்ஸ் வாங்கிக்குவாங்க, அதிகமாக கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பாருங்கள், இந்த மல்லியோட இந்த இலையே வராமல் இருந்துச்சு முந்தி, இப்போ நல்லா வந்துருச்சு. வஜ்ர இதில் கேரட்டை ரெட்டி வச்சுருக்கான், கேரட் வந்துட்டு அங்கே பீட்ரூட்டு ஒரு நல்லா வருது. இதில் புதினா இருக்குது, புதினா தான் அந்த முளைச்சி வருது. இது மல்லி தான், எல்லாம் மல்லினா கொத்தமல்லி, இதுவும் கொத்தமல்லி தான். பாருங்கள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா தழுத்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் நல்லா வளரணும், இன்னும் பெருசாக வளரணும், நல்லா பண்ணணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் தயார் செஞ்சது இது இந்த இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சோண்டு குழி பறித்து லேசாக குழி தோண்டி அதில் வந்து மண்ணு கூட உரமும் கலந்து அதில் நாங்கள் மல்லி விதை கொத்தமல்லி போட்டிருக்கோம். எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி நண்பர்களே, அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கோம். முக்கியமானது இந்த ஐஸ்கிரீம் வாங்கணும் இல்லையா, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்போது 4 வாங்கினோம், 4மே வந்து டபுள் ஸ்கூப். இது வந்து ரெகுலர் சைஸ் வாஃபலில் வச்சு தந்திருக்காங்க கோனு. எவ்வளோ ஆச்சுன்னா $31 கிட்ட ஆச்சு. $31 நம்ம ஊர் கணக்கு வந்து 1600 1700 ரூபா கிட்ட அவ்வளோ ஆச்சு. சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து இங்கே ஐஸ்கிரீம் வாங்கணும் இல்லையா, இப்போ நாங்கள் காசு தந்ததுக்கு வந்து இங்கே கிரெடிட் கார்டு வாங்கலை, டெபிட் கார்டும் கேஷும் மட்டும்தான். நாங்கள் கேஷை தான் பே பண்ணோம். எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சரியாக எவ்வளோ ஆச்சுன்னா $31.68 ஆச்சு. ஸோ மிச்ச காசு எல்லாமே இவங்க தந்துட்டாங்க. இந்த இருக்கு இல்லையா, சில்லறையாக இருக்குது. இது வந்து இது எவ்வளோ ஆச்சு? இதுவா, அது வந்து $1. ஓகே, இது அது வந்து $2. இது அது வந்து 25 சென்ட்டு. இது டைமா? ஆமாம், 10 சென்ட்டு. இப்போ இந்த சில்லறை கூட இங்கே தந்துடுவாங்க. சில்லறை இல்லைப்பா அப்படின்னு பல்லு பிடுங்குற வேலைலாம் இங்கே வச்சுக்க மாட்டாங்க, இல்லை சில்லறை இல்லைன்னு சாக்லேட் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வாங்குகிறோமோ ஒரு பைசானாலும் இந்த மாதிரி அவங்க தந்துடுவாங்க. இப்போ சரி, ஒரு டைம் இருக்குது, நம்ம ஊரில் ஒரு பைசா ஒன்றும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ ஒரு டைம் இருக்குது, இதை வச்சு எதாவது நம்ம வாங்க முடியுமா? இது 10 சென்ட்டு, இதை வச்சு எதுவும் வாங்க முடியுமா? கிடையாது. ஆனாலும் அதை தந்துடுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சது. இதே மாதிரி 1 சென்ட்டாக இருந்தாலும் சரி, யூஎஸ் எல்லாம் செம்பில் இருக்கும் 1 சென்ட்டுங்கிறது, ஆனால் அதை கூட அவங்க கடையில் வந்து தந்துடுவாங்க, 1 சென்ட்டு கூட விடாமல். ஆமாம், ஏன்னா 100 சென்ட் இந்த மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா $1 $72 $73 இப்போ இருக்கிற கணக்கு யூஎஸ்டிக்கு. சிஏடிக்கு 53 54 நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெல் பிரஸ்.